ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10/8/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 9/9/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்லி ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பதவி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பேசிக்காக என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,900 ரூபாயிலேருந்து 1,31,500 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 41 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக அந்த 41 வேக்கன்சியை ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எவ்வளோ, ஜென்ரலுக்கு உமன் எவ்வளோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ரிசர்வேஷன் வைஸாக வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 18 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி முஸ்லீம் வந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க. அதர் கேட்டகரி அன்ரிசர்வ்ட் கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி, பிசிஏ வித் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது பிஎஸ்சி அல்லது பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்றவங்க மட்டும் 3 இயர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அப்ளை பண்ணலாம். அல்லது எம்இ, எம்டெக் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிஎஸ்சி, பிசிஏ இருக்கவங்க 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி முடித்தவங்களுக்கு 1 இயருக்கான 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸு. எம்இ, எம்டெக் முடித்தவங்களுக்கு 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசி, அதர் ஜென்ரல் கேட்டகரி 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டிக்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் பர்சனுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, வைவா வாய்ஸ் வந்து இருக்க போது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் 120 மதிப்பெண்ணும், ஸ்கில் டெஸ்ட் 50 மதிப்பெண்ணும், வைவா வாய்ஸுக்கு 25 மதிப்பெண்ணும் எக்ஸாம் இருக்க போதுங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், OMR ஸ்டேட்டில் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. பார்ட் ஏல தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு இருக்க போது 50 கொஷின், பார்ட் பியில் ஒரு 70 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வில் 40% மதிப்பெண் கம்பல்சரி இதுதான் மட்டும்தான். பார்ட் பிக்கான மதிப்பெண் நாங்கள் எவல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் வைக்கிறாங்க. அதேமாரி சிலபஸ் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைட்லைன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர்னு இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.